Students, today we are going to see about integers. In maths subject, your first lesson is integer. You all already heard about integers, I think, but let me recall it. First, let me see what is an integer. First, what is an integer? Integer is nothing but which contains the natural numbers, their negatives and 0. Natural numbers is nothing but 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ன்னு சொல்கிறோம்ல அதுதான் natural numbers ன்னு சொல்லுவோம். Their negatives means இப்போ 1ஓட நெகட்டிவ் என்ன -1, 2ஓட நெகட்டிவ் என்ன -2, -3ஓட நெகட்டிவ் என்ன -3. அதோட இப்போ ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அதுக்கு பாசிட்டிவும் இருக்கும் அதுக்கு நெகட்டிவும் இருக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் இன்டீஜர்ஸ். இன்க்ளூடிங் ஜீரோவோட சேர்த்து இன்க்ளூட் பண்ணால் தான் இட் இஸ் அன் இன்டீஜர். Integer is nothing but natural numbers and their negatives and 0. It is nothing but an integer. Okay va? Integer, we have two types of integers. First one is positive integers, negative integers. ரெண்டு இருக்கு. ஒன்று positive integer, ஒன்று negative integer. Positive integer is nothing but which is greater than 0. 0க்கு அதிகமாக இருக்கிறது எல்லாம் what we will say it as positive integer. For example, you see 1, 3, 15, 79 சொல்கிறோம் அதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஃபார் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இட் இஸ் நாட் நெசசரி டு இண்டிகேட் தி சைனை இண்டிகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இங்கே எக்ஸாம்பிள் எப்படி சொல்லியிருக்கோம் நம்ம 1, 3, 15, 79 அப்படி தானே சொல்கிறோம். அதனால் அப்படி சொல்லிட்டாலே இட் மீன்ஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர். பாசிட்டிவ் இன்டீஜருக்கு ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி இட் இஸ் அஸ்யூம் தட் அன் இன்டீஜர் இஸ் பாசிட்டிவ் இஃப் தேர் இஸ் நோ சைன் பிஃபோர் இட். ஒரு நம்பருக்கு முன்னாடி சைனே இல்லைனாலும் இட் மீன்ஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ ஒரு வெறும் 14 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இட் மீன்ஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர். புரிஞ்சிடுச்சா? now we will see what is a negative integer. Negative integer is nothing but which is less than 0. 0வோட கம்மியாக இருக்கிறதுல what we will say it as negative integer. We have two types of integer, positive, negative. Positive வந்து greater than 0, negative வந்து less than 0. Here see example -1, -3, -15, -79. What I said already, for positive integers we do not represent the sign. இங்கே பாருங்கள், இங்கே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் என்ன சொல்லியிருக்கேன் 1, 3, 15, 79 இருந்தால் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இதில் சைன் எதாவது இருக்கா? இல்லை. ரெப்ரசன்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேறஸ் ஃபார் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இட் இஸ் கம்பல்சரி டு ரெப்ரசன்ட் மைனஸ்ன்னு சொன்னாதான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் we will know. If we say only 1, 3, 15, 79 it means it is a positive integer. Okay, a negative integer we need to represent the sign. It is compulsory. The sign is minus. Now we will see 0 including 0 only it is an integer. 0 is neither positive nor negative. பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. ஓகேவா? 0 லைஸ் பிட்வீன் 0 எதுக்கு நடுவில் இருக்கும் +1க்கும் -1க்கும் நடுவில் இருக்கிறது தான் what we will say it as 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, see in the number line. In the number line middle is the 0. See in the number line middle we have 0. In the right hand side we have all the positive integers 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Right side la what I said positive integers. 0 விட greater than and what does it mean? Positive integers. ஓகேவா? 0 விட லெஸ் தேன் இருந்தால் என்னன்னு சொன்னால் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். லெஃப்ட் சைடில் இட் வில் பி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், ரைட் சைட் இட் வில் பி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். லெஃப்ட் சைட் சி -1, -2, -3. தென் சி 0 இஸ் இன் தி மிடில் ஆஃப் +1 and -1. ஓகேவா? இப்போ -5 எங்கே இருக்குன்னு கேட்டால் வாட் யூ வில் சே இட் இஸ் இன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி 0. லெஃப்ட் சைட் 0. 0வோட லெஃப்ட் சைடில் we have -5. Whereas if we see 3, where the 3 is in the right side of the 0. Right side of the 0. Understood students? See here and students 0 ஓட increase ஆச்சுன்னா what we will say positive, decrease ஆச்சுன்னா it was negative integer. Okay, you can see here. Now we will see what is an absolute value. Absolute value is nothing but absolute value of a number is a distance from 0 on a number line. ஓகேவா? இப்போ அப்சல்யூட் வேல்யூ எப்படி கொடுக்கணும்னா யூ ஆல்ரெடி நோ ஐ திங்க். சி ஃபார் அ நம்பர் ஏக்கு வந்து அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா ஹவ் யூ வில் ரைட் லைக் திஸ். யூ வில் ரைட் லைக் திஸ் இன் தி மாடுலஸ். ஒரு நம்பரை 2 டேஷ்க்கு சென்டரில் எழுதி யூ நீட் டு ரெப்ரசன்ட் தி அப்சல்யூட் வேல்யூ. இப்போ இதிலிருந்து வெளியே வரும்போது ஹவு இட் வில் கம் ஆல்வேஸ் தி பாசிட்டிவ் இன்டீஜராக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சி த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 5ன்னு கேட்டாங்கன்னா ஹவ் யூ நீட் டு ரைட் தி 5 இன் மிடில் ஆஃப் தி மாடுலஸ். இந்த 2 டேஷ்க்கு நடுவில் யூ நீட் டு ரைட் தி 5. when it comes out of this it will come as a positive integer. ஓகேவா? இப்போ 5 absolute value of 5 என்னன்னு கேட்டாங்கன்னா you need to write like this and the number will be 5 only. For example, if you are saying for -5 ஓட absolute value you need to find means how you will write the same as right in the middle of the modulus. இந்த 2 டேஷ்க்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 2 டேஷ்க்கு நடுவில் அந்த -5 எழுதினா வெளியே வரும்போது எப்படி வரும் 5 தான் வரும். வாட் எவர் தி இன்டீஜர் இஸ் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி ஃபார் அப்சல்யூட் வேல்யூ இந்த நம்பரோட அப்சல்யூட் வேல்யூன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா
the number will be positive நம்பராக தான் இருக்கும் ஓகேவா. இங்கே you can see the example -5 இருந்தாலும் the answer is 5 only. 5 இருந்தாலும் அதோட answer is 5 only. So absolute value result will always be in the positive sign only. Now we will see the addition and subtraction of an integer. ரெண்டு இன்டீஜரை எப்படி ஆட் பண்ணும், எப்படி சப்ராக்ட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். we already know ஒரு இன்டீஜருக்கு பாசிட்டிவ் சைனும் இருக்கும் நெகட்டிவ் சைனும் இருக்கும் ஓகேவா. see for addition ஒரு addition பண்ண சொன்னாங்கன்னா add these two numbers சொன்னாங்கன்னா இப்போ ரெண்டு நம்பருக்கும் if we have the positive sign, ஒரு நம்பருக்கு பாசிட்டிவ் சைன், see here பாசிட்டிவ் சைன், இதுக்கும் பாசிட்டிவ் சைன் இருந்தால் what we need to do, we need to add the number. ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸாக தான் வரும் ஓகேவா. if we have minus for both the integer, ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் we have minus ரெண்டு இதுக்கும் மைனஸ் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணும்போது என்ன வரும், ஆட் தான் பண்ணும் ஓகேவா. whereas the answer will be மைனஸில் தான் வரும். புரியுதா. ரெண்டு இன்டீஜரும் மைனஸில் இருந்ததுன்னா அது என்ன பண்ணும், ஆட் தான் பண்ணும். ஆட் பண்ணிவிட்டு you need to answer will be in the minus ஓகேவா. இப்போ ஒரு நம்பர் வந்து ப்ளஸில் இருக்கணும், ஒரு நம்பர் வந்து மைனஸில் இருந்ததுன்னா you need to subtract it ஓகேவா. ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நம்பர் பாசிட்டிவ் சைன், இன்னொரு நம்பர் வந்து நெகட்டிவ் சைனில் இருந்தால் யூ நீட் டு சப்ராக்ட் இட் ஓகேவா. அதோட ஆன்சர் எப்படி வரணும், அதோட சைன் ஆன்சருக்கு ஒரு சைன் வரும்ல, அந்த ஆன்சரோட சைன் வில் பி இப்போ +7 -15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் +7ல் -15 which is the greatest number, 15 is the greatest number. 15க்கு என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைன். லார்ஜஸ்ட் நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைன் தான் ஆன்சருக்கு வரும் ஓகேவா. இப்போ மைனஸ் ப்ளஸ் இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணும். இந்த ஃபார்முலாவை இந்த காலமை ஞாபகம் வச்சுக்கோங்க. if you are not able to understand it, I will put the image also. whenever you need you can see it ஓகேவா. இப்போ அடிஷனில் நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ரெண்டு இன்டீஜருக்கும் ஒரே சைன் இருந்ததுன்னா you need to add. ரெண்டு இன்டீஜருக்கு நெகட்டிவ் சைன் இருந்தது, ரெண்டு இன்டீஜருக்கும் வேறு சைன் இருந்ததுன்னா you need to subtract. நீங்கள் பாருங்கள் ++ன்னு இருந்ததுன்னா என்ன பண்ணும், you need to add. மைனஸ்ன்னு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். whereas different sign, ஒன்றுக்கு ப்ளஸ் இன்னொன்று மைனஸ், ஒன்று ப்ளஸ் இருந்ததுன்னா you need to subtract. understood students, this is nothing but addition of two integers. ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். ஒரே சைனாக இருந்தால் you need to add, ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன்ஸாக இருந்தால் you need to subtract. அதோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், எந்த நம்பருக்கு கிரேட்டஸ்ட் சைன் இருக்கோ அந்த தான் இருக்கணும் ஓகேவா. அடுத்து பாருங்கள், அடுத்து சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். சப்ராக்ஷனில் ஒன்றும் இல்லை, அடிஷனோட அப்படியே ஆப்போசிட் தான் சப்ராக்ஷன் ஓகேவா. இப்போ ரெண்டு இன்டீஜருக்கும் ஒரே சைன் இருந்ததுன்னா என்ன பண்ணும், அதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணும். அங்கே என்ன பண்ணும், ரெண்டு சைனுக்கும் ஒரே சைன் இருந்ததுன்னா you need to add. whereas see here இங்கே ரெண்டுக்கும் ++ இருக்குது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கேயும் மைனஸ் இருக்குது, you need to subtract. whereas see here C இருந்து அடிஷன், ரெண்டுத்துக்கும் ++ன்னு இருந்தால் what you need to do, add. மைனஸ்ன்னு இருந்தால் you need to add. கரெக்டாக. ஆனால் whereas இந்த சப்ராக்ஷன் அப்படி கிடையாது ஓகேவா. சப்ராக்ஷனில் என்ன பண்ணும், சேம் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணும், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் ஆட் பண்ணும். தெரியுதா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. if you are not able to understand, see it again ஓகேவா. for addition சேம் சைனாக இருந்தால் you need to add. for subtraction சேம் சைனாக இருந்தால் you need to subtract. டிஃப்ரெண்ட் சைன்ஸாக இருந்தால் அடிஷனில் என்ன பண்ணும், சப்ராக்ட் பண்ணும். இங்கே சப்ராக்ஷன் என்ன பண்ணும், அடிஷன் பண்ணும் ஓகேவா. if you are not able to understand, repeat the video and see students again and again, you will be able to understand ஓகேவா. ஸ்லோவாக பாருங்கள் ஓகேவா. see now we can see an example students. see here 6 + 3 ஆட் பண்ண சொல்லிட்டாங்க. 6யும் 3யும் ஆட் பண்ணாக்க what you are getting, 9 ஓகேவா. இப்போ நான் நம்பரில் எந்த சைனும் இல்லைனா என்னன்னு சொன்னேன், we need to take it as a positive integer. see 6 + 3 is 9. whereas see இங்கே -6 இருக்குது, இங்கே -3 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா என்ன பண்ணோம், ரெண்டுமே ஒரே சைனாக இருந்தால் what I said, you need to add. ஆட் பண்ணாக்கா -6யும் -3யும் ஆட் பண்ணி என்ன வரும், -9. இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன சைன் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ ரிசல்ட் வில் பி மைனஸில் தான் இருக்கும் ஓகேவா. அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ். see here the some other examples also. see here இங்கே 412 700 இருக்குது. எந்த சைனும் கொடுக்கலன்னா என்னன்னு சொன்னால் you need to take it as positive integer. so you need to add 412 700 ஆட் பண்ணிங்கன்னா 1112 ஓகேவா. இதோட இதுவும் ரிசல்ட்டும் it will be positive sign. you need not to represent the positive sign. see here we have see here -127 and 435. ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்குது, இன்னொரு நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது. அப்படி இருந்தாக்கா என்ன சொன்னேன், you need to மைனஸ் பண்ணணும். ஒரு நம்பருக்கு மைனஸ், ஒரு நம்பருக்கு ப்ளஸ் இருந்ததுன்னா you need to -127 435 மைனஸ் பண்ணிங்கன்னா 308. 308க்கு என்ன சைன் போட்டணும்னு சொன்னேன்,
வாட் ஐ செட் இஃப் எந்த நம்பர் கிரேட்டர் நம்பர்னு பாருங்கள் 435 127 435 இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர் இப்போ அதுக்கு என்ன சைன் இருக்குது பாசிட்டிவ் சைன் எந்த சைனும் கொடுக்கல வாட் டஸ் இட் மீன் இட் ஹேஸ் அ பாசிட்டிவ் சைன் அப்போ ரிசல்ட்டில் என்ன வரும் +308 தான் வரும் ஓகேவா ப்ளஸ்னால் இண்டிகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சி ஹியர் இங்கே 575 இருக்குது -728 இருக்குது ஒரு இதுக்கு ப்ளஸ் இருக்குது ஒரு இதுக்கு மைனஸ் இருக்குது இப்போ என்ன பண்ணோம் யூ நீட் டு சப்ராக்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கரெக்டாக அப்போ என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணிங்கன்னா 153 இதில் 575 கிரேட்டரா 728 கிரேட்டரா 728 இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபார் தட் வாட் சைன் வி ஹேவ் மைனஸ் ஸோ கிரேட்டஸ்ட் நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ ரிசல்ட்டில் அந்த சைன் தான் போடணும் ஸோ யூ நீட் டு புட் அஸ் மைனஸ் அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ் சி ஹியர் -314 இருக்குது -783 இருக்குது இங்கே என்ன பண்ணணும் ரெண்டுத்துக்குமே மைனஸ் இருக்கிறதுனால வாட் ஐ செட் ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் யூ நீட் டு ஆட் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் யூ நீட் டு சப்ராக்ட் இங்கே சேம் சைனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டுத்துக்கும் ஒரே சைனாக இருக்குல்ல அப்போ என்ன பண்ணும் இங்கேயும் மைனஸ் தான் போடணும் இங்கே ரெண்டுக்குமே பாசிட்டிவ் சைன் இருந்ததுனால ரிசல்ட்டில் என்ன பண்ணுறோம் பாசிட்டிவ் சைன் இங்கே ரெண்டுக்குமே நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால ரிசல்ட்டில் என்ன பண்ணும் நெகட்டிவ் சைன் சேம் ஆஸ் தட் ஆஃப் சப்ராக்டில் பாருங்கள் சப்ராக்டில் 457 மைனஸ் ஆஃப் இதுக்கு வந்து 457க்கு வந்து பாசிட்டிவ் சைன் வேற 410க்கு என்ன சைன் கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 867 ஓகேவா இப்போ இங்கே பாருங்கள் ஒன்றுக்கு வந்து -781 இன்னொன்று வந்து -308 ரெண்டுக்கு வந்து ஆல்ரெடி அடிஷனில் என்ன சொன்னேன் ரெண்டுக்கும் பாசிட்டிவ் இருந்தால் ஆட் பண்ணோம் நெகட்டிவ் இருந்தால் ஆட் பண்ணோம் வேறு சப்ராக்ஷனில் என்ன சொன்னேன் ரெண்டுக்குமே சேம் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணோம் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ணும் ஆட் பண்ணோம் இங்கே சேம் சைனாக இருக்கா இதுக்கும் மைனஸ் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணோம் சப்ராக்ட் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணும்போது எதுக்கு இப்போ 781க்கு மைனஸ் இருக்குது 305க்கு என்ன இருக்குது பாசிட்டிவ் சைன் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் எது லார்ஜஸ்ட் நம்பர் 781 இஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஸோ யூ நீட் டு புட் தி சைன் ஃபார் மைனஸ் ஓகேவா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 305 சி 305ல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓகேவா -781 + 305 பண்ணால் மைனஸ் பண்ணணும் 781 இஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஸோ யூ நீட் டு புட் தி லார்ஜஸ்ட் நம்பர் சைன் சி தி லாஸ்ட் ஒன் -423 ப்ளஸ் -231 இப்போ ப்ளஸ் சைனை விட்டுருங்க இந்த சைனை விட்டுருங்க இப்போ இதுக்கு என்ன சேம் -423க்கும் மைனஸ் சைன் இருக்குது 231க்கும் மைனஸ் சைன் இருக்குது கரெக்டாக இது ரெண்டுத்துக்கும் சேம் சைனாக இருந்தால் வாட் டிட் ஐ சே வென் யூ நீட் டு சப்ராக்ட் பண்ணாமல் என்ன பண்ணும் ஆட் பண்ணாக்கா யூ வில் கெட் -656 ஓகேவா சி ஸ்டூடெண்ட்ஸ் -423 இருக்குது ப்ளஸ் இன்ட்டு -231 இங்கே ஏற்கனவே ஒரு -2 இருக்குது -2 ஓகேவா இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு -423 -231 இருந்ததுன்னா என்ன பண்ணும் ஆட் பண்ணி இதை -2 பண்ணிங்கன்னா -656 ஓகேவா இங்கே பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் -795 இப்போ 975க்கும் ஒரே சைன் தான் 1063க்கும் ஒரே சைன் தான் அப்போ என்ன பண்ணோம் what you need to do you need to subtract same sign இருந்தால் சப்ராக்ஷனில் என்ன பண்ணும் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும் 88 இதில் எது லார்ஜஸ்ட் நம்பர் 1063 is the largest number so you need to put the positive sign ரிசல்ட்டுக்கு என்ன பண்ணணும் பாசிட்டிவ் சைன் ஓகேவா அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர் இதில் அதனால் இதோட சைன் ரிசல்ட்டில் என்ன சைன் இருக்கும் லார்ஜஸ்ட் சைனோட சிம்பிள் தான் இருக்கும் அப்போ இங்கே வந்து என்ன வரும் இது ப்ளஸ் தான் ஓகேவா அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ் தட்ஸ் ஆல் அபவுட் addition and subtraction புரியல you just repeat the video and see once again because you are all in house only you can see it repeatedly பொறுமையாக நிதானமாக உட்காந்து பாருங்கள் you will be able to understand I will give an assignment for this you just finish the assignment also within the due date okay students thank you students